How are you? Thank you. அப்பா அம்மா பாட்டி நான் மேல கீழே விழுந்துட்டேன்னு பாத்தீங்களா? அதான் இல்ல, எத்தனை ரவுண்ட்ல கீழே வர முடியும் பார்த்தேன். 4 ரவுண்ட்ல வந்துட்டேன். நன்றி, மிக்க நன்றி. கொஞ்சம் பின்னாடி தட்டி விட்டுடுங்க. நன்றி நன்றி, உயர்ந்த நன்றி. போதும் போதும் போதும். தேங்க்யூ, வரேன். என்ன மியூசிக்காரர் விளையாடுறீங்களா? அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மிலிட்டரியில போய் சேருங்க. எம்எல்ஏ குறி வைக்கிறீங்க. ஆமா, யார் நீங்க? சிங்கம், ராஜ சிங்கம். இந்த சிங்கம் குறி வச்சதுன்னா அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லா இருக்கு. ஆமா, எம்எல்ஏ குறி வைக்கிறீங்க. நான் என்ன உங்க பகையாளியா இல்ல பங்காளியா? பங்காளிப்பா, அண்ணன். அண்ணனா? ஆமா. இவன் அடையாளம் தெரியுதா? யார் இந்த ஆளு? படு ஸ்டைலா இருக்கானே. பெரிய ஸ்டைல் முத்துகருப்பேன். திருட்டு பய. திருட்டு பையனா? இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த காலம். இதுல 3 தோட்டா இருக்கு. நீ எத்தனை சாப்பிட போற? எனக்கு பசியில, நீங்களே சாப்பிட்டுடுங்க. பசி உண்டாக்குற ராஜா. ராஜாவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு யாருக்கு தான் தெரியாது. அந்த பையேடு. எந்த பை? பையன் இல்ல, பைய முதுகல மாட்டிருக்க ஏடு. இதுல என் ட்ரெஸ்ஸுக்கு தான் இருக்கு. உங்க அளவுக்கு சரியா போறாங்க. எதிர்ப்பா, மூச்சு தண்ணீர். ஐயோ, போலீஸ் போலீஸ், மிஸ்கார போலீஸ் வருது. இப்ப நீங்களும் மாட்டிக்கு போறீங்க, நானும் மாட்டிக்கு போறேன். இந்த பையில இருக்கிறத பாதி பாதி 2 பேரும் எடுத்துக்கலாம். என்ன? இன்னில இருந்து நான் வந்து வாத்தியார ஏத்துக்கிறேன். விட்டுட்டு வாத்தியார, சேமா வைட்டு வாத்தியார. என் வெயிட்ட நீ தெரிஞ்சுக்க வேணாம். எப்போ தெரிஞ்சுக்கிட்டே வாத்தியார. ஓ, போலீஸ் போலீஸ். போலீஸ்காரன் வாத்தியார. படு ஷோக்கா இருக்க வாத்தியார. எப்படி எப்படி? கார் திருட்டு, வீடுகளில் பூட்டை திறந்து நகை, பணம் முதலியவற்றை கொள்ளையடித்த குற்றங்களுக்காக இந்திய குற்றவியல் 392வது பிரிவின்படி ராஜா 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். ராதா, ஏற்கனவே சொல்லிருக்கேன் நான் திருடன். நீ நம்பவே இல்லை. இப்போது நான் திருடன் நம்புவேன்னு நினைக்கிறேன். ஜெயிலின்னு வந்தோடனே நான் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீ அங்கே வராத. நம்ம 2 பேரையும் 1 வருஷத்துக்கு பிரிச்ச புண்ணியம் பெரிய அணு தான் சேரும். ஆமா, சோதா தம்பி 2 நாளைக்கு ஒரு தடவை வீடு புந்து கொள்ளையடிப்பான். சோமாரி என்ன வாயில வரல வச்சு அதை பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்காக தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பாப்பா, உனக்கு காதல் சைக்காலஜி தெரியுமா? தெரியாது. உனக்கா அவளுக்கா? 2 பேருக்கும் தெரியாது. நான் சொல்லி கொடுக்குறேன். தம்பி அடிக்கடி மீட் பண்ணாத. தம்பி, அண்ணன் நேரமாச்சே. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. மூடிட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து விட்டு பிடிப்பா. நான் விட்டாலும் இவர் பிடிக்கிறதுக்கு வா.
நிரஞ்சன். இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனால தான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா அண்ணே? இதேதான் எப்ப டாட்டின்னு சொல்றான். சார் பெரிய கில்லாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாளு, கிழமை, நேரம், நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபால் வந்து நிக்கிறீங்களே. அதான் அண்ணன். அட போங்க சார், இவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு திருட்டுங்களா நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பொறுத்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. ஜீப்ல ஏறு, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா? சார், மறுபிரிவின் ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா? ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. விஷயம் ஆல் சக்சஸ். 2 நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதான் போயிட்டா.